உண்மையை சொல்லு, யார் இந்த மோகனா? இவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அதுவாமா வந்து அவ அந்த பொண்ணு என் கூட கிளப்ல டான்ஸ் ஆடினா, அவ்வளவுதான். எனக்கு அவளுக்கும் வேற எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுமா. ஏமா என் மேல உருவா உங்களுக்கு சந்தேகம்? நான் சந்தேகப்படலடா. ஆனா ஊருன்னு நினைச்சு இத பார், உன் நன்மைக்காகத்தான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன். ரவி, ஒரு தாய்க்கு உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா? தம் பிள்ளைய நல்லவன் ஒழுக்கமானவன் பல பேர் வாயார புகழறது காது குளிர கேட்கறதாண்டா. அதனால இனிமேலாவது இதெல்லாம் விட்டுட்டு கௌரவமா ஒரு உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டு ஊரோட இரு, தெரிஞ்சுதா? ஆல் ரைட், இனிமே உங்க இஷ்டப்படி நடக்கிறேன். ஓகே, எங்க சிரிங்க சிரிங்கம்மா. நீ எங்க இருக்கியோ, உன்னை எப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எல்லாமே வீணாயிடுச்சு. நான் கண் மூடுறதுக்குள்ள உன்னை பாப்பேனா பாஸ்கர்? நிச்சயமா பாப்பீங்க. ஓ தங்கராஜ், வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என் மகன் கிடைப்பான் கிடைப்பான்னு தான் நீங்களும் 5 வருஷமா சொல்லிக்கிட்டு வரீங்க. ஆனா அவனைத்தான் கிடைச்ச பாட்ட காணும். போட்டோம், என் மகனை தேடி போன விஷயம் என்ன ஆச்சு? இந்த டாலர் செயின் உங்க மகன் போட்டிருந்ததா பாருங்க. நானும் அந்த டாலரோட அமைப்பே வேற. கமலா, மாமா எங்க இருக்க? இந்த பழா போன தங்கராஜ் கூட பேசிட்டு இருக்க. இந்தாங்க 5000. பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை உங்க மகன், அவ்வளவுதானே. கவலை விடுங்க. அங்கிள் வாமா. ஹலோ கீதா. அங்கிள், என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. போய் வெட்டுமா? ஏமா, நேத்து தானே மெட்ராஸ்ல இருந்து வந்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாது? ஒரு நேரத்துல எனக்கு 1 மாசமா ரெஸ்ட். என்ன அங்கிள் நீங்க? சரிம்மா, உன் இஷ்டம், போயிட்டு வா. தேங்க்யூ. கீதா, பரீட்சையில அப்படி எழுதிருக்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியா? பேப்பர்ல வரும், பாத்துங்க. வரேங்க. விளையாட்டு பொண்ணு. ஆமா ஆமா சார், புகழ்ச்சிக்கா சொல்லதாக நீங்க நினைக்க கூடாது. நான் எத்தனையோ தாய் மாமங்களை பார்த்திருக்கேன். அக்கா மகளை தான் சொந்த பெண்ணு மாதிரி இவ்வளவு செல்லமா வளர்க்கறீங்களே, உங்களை போல நான் பார்த்ததே இல்லை சார். தங்கராஜ், பறிபோய்த்த என் மகன் பாஸ்கர இப்ப நான் கீதா உருவல தான் பார்த்து ஆறுதல் அடைகிறேன். சார், படிப்பெல்லாம் தான் முடிஞ்சு போச்ச. கீதாவுக்கு கல்யாண முயற்சிகள் ஏதாவது? இன்னைக்கே என் மகனை தேடி கொண்டு வாங்க, நாளைக்கே கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுறேன். அவனுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காகத்தானே நான் உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டே இருக்கேன். வாரே வா, தாஜ்மஹால் மாதிரி கட்டி இருக்கிறாங்கடா. நல்லா இருக்குதுடா. அரே மில்கே பீச்சாடே தயி ஹக்கியா, பீச்சாடே தயி ஹக்கியா. ஐ அம் வெரி சாரி. நீங்க வார்னிஷ் தெரிஞ்சு தரையில வார்னிஷ் போட்டிருந்தே. நல்ல காலம் தரைக்கு வார்னிஷ் போட்டீங்களே, வயித்துல போடாம. எந்திருங்க. கை கொடுங்க. மிஸ்டர் மாலி, உனக்கு கீழ ஒரு காலி வேணுமா, மேல ஒரு காலி வேணுமா? கீழ் வீடே எனக்கு போதும், மேல் வீடு காலியா வானா. தேங்க் யூ. டெய்லி வார்கே 10 ரூபாய். இதுனா ஹோட்டலா? நோ நோ, நீ நாடக கம்பெனி நாட்ரே வார்கே தராம ஓடி போயிட்ட சொன்னா. தரேன் தரேன். தென் மணி இன்னொரு கண்டிஷன். மன்றோ கமிங் சிஸ்டர். Why did you call me? இது என் சிஸ்டர் மன்றோ, இது டைரக்டர் மணி. Glad to meet you. மிஸ்டர் மணி, நீ உன் நாடகத்துல என் சிஸ்டர் மன்றோவுக்கு ஹீரோயின் ரோல் தரணும். அப்பா ஆம்புலன்ஸோட தான் நாடகம் நடத்தணும். ஏன்? இவ தமிழ் பேசி எவன் நாடகம் பாக்குறது? நான் தமிழ். இப்ப எந்த சினிமா ஹீரோயின் தமிழ் பேசுது சொல்லு. தமிழ் எழுதி குடு, நான் பேசுறேன். எழுதி. எழுதி. நல்ல தமிழ்.
முருகா. மிஸ்டர் மானி, நீ ஒரே பண்ணிக்காதே. இது ரோமியோ ஜூலியட் நாடகத்துல நடிச்சிருக்குது. ஷீ இஸ் வெரி 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 நாய்க்கு தான் பிடிக்கும். டேய் ஜபார், அரே போடுடா. முகப்பேல நிலா இருக்குது, உடம்பு மேலே கொடி இருக்குதுடா. தெருவெல்லாம் கல்லு இருக்குதுடா பாய். அரே ஜபார் துஷ்யந்தன் மன்றோ சகுந்தலேசன் நாடகம் எத்தனை நாள் ஓடும் தெரியுமா? மேடையிலே ஒரு நாள், ஆஸ்பத்திரியிலே 50 நாள். சிஸ்டர், வேஷம் தரலன்னு சொன்னா மூடி கொடுக்காதே. போமென் வெளியே. கெட் அவுட். இந்த 6 நாள் வாடகை 5 ரூபாய். Thank you. இது வீட்டுக்கு அட்வான்ஸ். உன்னை கதாநாயகியா பிக்ஸ் பண்ணிட்டேன். டேய் ஜபார், நீ அல்லாஹ்வை வேண்டிக்கோ, நான் முருகனை வேண்டிக்கிறேன். என்ன படை முருகா ஈஸ்வரா நாராயண மூர்த்தி. மிஸ்டர் மானி, நீ இப்பவே கூடி வா. ஐயோ, எனக்கு குடி பழக்கமே கிடையாது. நோ நோ, வீட்டுக்குள்ள கூடி இருக்க வா சொன்னேன். நீ போய் சாமான்லாம் கொண்டாடா. அரே இப்ப ஹீரோ அக்னேட்குள்ள வேலைக்காரனாக பாக்குறேன் நீ. ஆரம்ப கதாநாயகன்லாம் சொன்ன வேலையை செஞ்சு தீரணும்டா. ஆரம்ப கதாநாயகன் கேட்டிருக்கிறான். ஆமா, இங்க பக்கத்துல வா. என்னடா லவ் சீன் குடுறா. கொடுக்கறேன்டா. நான் சாமான் எடுத்துறேன்டா. ரவி, என் ஆருயிர் காதலர் ரவிக்கு உங்களை இப்படி கூப்பிட எனக்கு உரிமை உண்டு என நினைக்கிறேன். உங்களுடன் சென்னையில் ஆடிப்பாடி மகிழ்ந்திருந்த நாட்களை என்னால் மறக்கவே முடியவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் நினைவுதான். அதிர்ஷ்டவசமாக உங்கள் ஊரிலேயே எனக்கு நடனமாடும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தங்கராஜ் என்பவர் அவருடைய கோல்டன் கிளப்பில் என்னை டான்சராக ஒப்பந்தம் செய்திருக்கிறார். ஊட்டி வந்ததும் உங்களை நேரில் வந்து நானே சந்திக்கிறேன். சந்தோஷம் தானே? இப்படிக்கு உங்களையே எண்ணி ஏங்கும் மோகனா. டார்லிங், எப்ப நான் உன்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேனோ அப்பவே உன் மேலே ஓவர் லவ் அர்ஜென்ட்டா வந்துடுச்சு. அர்ஜென்ட்டா? இதுனா செலவு துணியா ஆர்டினரி அர்ஜென்ட்டுக்கு? நோ டார்லிங், எல்லாவுக்கு பர்மிட் கொடு. பர்மிட்டா? ஐயோ, அவ்வளவு பெரிய ஆள் இல்லம்மா நானு. நீ வேற எங்கயாவது ட்ரை பண்ணு. புடுமோட்டின் டார்லிங். ஐயோ, என்ன ரவி, எப்படி சௌக்கியம்லாம்? சௌக்கியத்துக்கு என்ன ஜாலிதா. பொடி வைக்காதே. இங்க பெரிய மகாபாரத யுத்தமே நடக்குது. உத்தியோகம் எல்லாம் எப்படி இருக்குது? போடா, யோகா இருந்தா தானே உத்தியோகம் கிடைக்கும். அதுவும் சரி. என்னையா அது? மனசுல காயமா இல்லையா? என்ன துவைக்கிறீங்க? என்ன 2% துவைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்க ஏன் சைக்கிள்ல வரணும்? நடந்து வர்றது 300 மைலா? நல்லா ஆளியா நீ. என்னய்யா? நான் வெளியூருக்காரையா. இது வாடகை சைக்கிள். அர்ஜென்ட்டா ஒரு அட்ரஸ் தேவை. அதுக்கு ட்ரெஸ் பாழாக்கினியே. பரவாயில்ல, ஏன் ட்ரெஸ் தானியா? யார் அட்ரஸ் வேணும் உங்களுக்கு? சோமசுந்தர எஸ்டேட் ஆபீஸ் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. என்ன விஷயம்? அங்க மேனேஜர் உத்தியோகத்துக்காக என்ன வர சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கியா? பாத்தியா? நல்லா பாரு. ஓ, உங்க பேர் ரவிக்குமாரா? ஐயோ பாவம், யாரு பெத்த பிள்ளையோ, எந்த நேரத்துல பிறந்தாரோ. இருந்தாலும் இப்படி அல்பாயுசா பிறக்க கூடாதுடா. அப்படியே போயிருந்தாலும் சின்ன வயசுலயே போயிருக்கலாம். இப்ப கால வயசாச்சு. எவனுக்கு இதெல்லாம் ஒரு கணக்காடா? பரமேஸ்வரன் கழுத்திலேயே பாசக்கயிறு போட்டவனாச்சே. இது யார விட்டுதுடா? என்னையா டேஞ்சர் பண்றீங்க? என்னையா சொல்றீங்க? சார், அந்த ஆபீஸ பத்தி உங்களுக்கு தெரியாது. போவதான் தெரியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸும் கிடையாது. இங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுத்துங்க. நாளைக்கு நாங்களே கூட்டிட்டு போறோம். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சோடாவே தரேன், வாங்க சார். ஏயா, ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறான்ட்டு இப்ப சுடுகாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. என்ன அட, ரெண்டுமே ஒண்ணுதான்ப்பா. ஆபீஸுக்கு போனாலும் கடைசியா நீங்க இங்கதான் வரணும். என்னையா சொல்றீங்க? என்னையா ஜீப்ல எழுது தொலைற? அங்க வந்து பார். ரொம்ப தெனாவட்டியா உனக்கு. பாத்தீங்களா சார் இந்த கொடுமைய? தாலி கட்டின ராஜாவே நீ தனியா விட்டு போயிட்டீங்க. ஆபீஸுக்கு போன ராஜாவே நீ அநியாயமா போயிட்டியா? சரி,
ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டால் வருவரோ? அது எனக்கு தெரியாதியா. கொடுத்து வச்சது அவ்வளவுதான். விடு. என்னம்மா கதை? அந்த பாழா போட ஆபீஸுக்கு போக வேண்டாம்னு தரதலையா அடிச்சு சொன்னையா. அதனால என்ன ஆச்சு? கேட்காம என் புருஷன் போய் காக்கா வலுப்புல போயிட்டாரையா. சார் பாவம், நல்ல வியாதியிலே செத்துருக்கலாம் சார். போட்டும். ஏமா அந்த ஆளு எத்தனை நாள் ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு? முழுசா 3 நாள் கூட பாக்கலையா. ஐயோ பாவம். அவர் பேர் என்னம்மா? மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனா? மார்க்கண்டேயனுக்கே இந்த கதின்னா கையடியா. கட்டிக்கிட்டு சார், இருக்கிற கேஸ்லயே ரொம்ப ஒஸ்ட் கேஸ் அதான் சார். அங்கேயும் கூட்டிட்டு போறியா? போலாம் வாங்க. இந்த அம்மா பேர் தான் ஞான சௌந்தரி. டிராமா போடுறாங்களா? வைத்தியக்கார மனுஷனா இருக்கிறேன். அவங்க புருஷன் பேர் தான் புருஷோத்தமன். உன்ன மாதிரி சின்ன வயசு. ஏயா ஏன் மாதிரின்னு சொல்ற? சார், போன வாரம் தான் ஆபீஸ்ல சேர்ந்த. கரெக்டா 3 மணிக்கு ஒரு ட்ரங்க் கால் போட்டாராம். உடனே கை கால் வராம அப்பவே போயிட்டாரு. ஏமா அப்படியா? Yes, he died exactly at 4:32 p.m. கணக்கா 4:32 உயிர் நீத்தார். இப்ப மணி என்னாச்சு சார்? என் மணி ஓடாதியா. அப்ப இத வச்சுங்க. என்ன அது? சுடுகாடு போ வைக்கிற. அப்ப அந்த கேஸ் கவனிப்புமா? நானு டாக்டரா? பரவாயில்ல. எங்கயா கூப்பிடுற? என்னையா இது? ஆளுக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்காங்க. புருஷன் சாகரப்ப கடைசி நேரத்துல ஒருத்தி கூட தண்ணி ஊத்துறியான். அதான் இப்படி கதையை சொல்லவா? ஏன் அளவெடுக்கிற? நீங்க தானே சோமசுந்தர ஆபீஸுக்கு மேலே வர போறீங்க. கொஞ்சம் டவுட் தாங்க. அதனாலதான் அட்வான்ஸா பள்ளம் வெட்டுறதுக்காக அளவெடுக்கிறேன். ஏன் அட்வான்ஸாவே பள்ளம் வெட்டுறாங்களா? பெரிய பள்ளமா வெட்ட சொல்லுங்க. வேலை நம்ம பிளான் சக்சஸ். ரவி, இதில் தான் உன்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரே இருக்கு. உடனடியா போய் டியூட்டில ஜாயின் ஆகும். ஓகே. என்ன இன்ஜினியர் சார், ஆட்டோமேட்டிக் கேமராவை பொருத்தியாச்சா? இப்பதான் முடிஞ்சது. இனிமே உங்களுக்கு தெரியாம இந்த பணம் வைக்கிற பெட்டியை வேறு யாரும் நெருங்கவே முடியாது. அப்படியா? ஆமா. இப்ப நீங்க வெளியே போயிட்டு கதவை திறந்துட்டு வாங்க. ஓஎஸ். கவனிச்சீங்களா? கதவை திறந்தாலே போறோம், ஆட்டோமேட்டிக் கேமரா தானாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன் இப்ப என்னையும் உங்களையுமே அது படம் பிடிச்சிருக்கோம். வெரி குட், தேங்க்யூ. அங்க அம்மா, உங்க சிலைய எல்லாம் வெளியே காத்திருக்காங்க. ஓ கீதா, என்ன ஹாக்கியா? எஸ், என் ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போறேன். பணம் எனக்கு. பணம் தானே? புது மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணிருக்கேன், ஆபீஸ்ல போய் வாங்கிக்க. தேங்க்யூ. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஹலோ தங்கராஜா, குட் மார்னிங். என்ன பணமா? ஆமா சார், உங்க மக விஷயமா துப்பு கண்டுபிடிக்க ஒரு ஆளை டெல்லிக்கு அனுப்ப வேண்டி இருக்குது. அதுக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் தேவை சார். சரி, ஆபீஸுக்கு போய் மேனேஜர் கிட்ட எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோங்க. இட்ஸ் ஆல் ரைட் சார். ஏன் பாஸ் இப்படி அவர் சும்மா ஏமாத்திட்டு இருக்கணும்? ஒண்ணு அவர் மகனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இல்ல சும்மா இருக்கணும். கண்டுபிடிக்கலாம்டா. ஆனா கீதாவை தாமானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவன் திட்டம் போட்டிருக்கான். அதனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? இடியட், எலெக்ஷன் புரியாம பேசுறியாடா? அந்த கீதாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சட்டப்பூர்வமா அவருடைய சொத்துக்கு நானே அதிபதி ஆகணும். அப்புறம் இந்த சோமசுந்தரத்தை ஓட்டாண்டி ஆக்கி நடு தெருவில் நிக்க வச்சு நான் வேடிக்கை பார்க்கிறேன். அவர் மேல ஏன் பாஸ் உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம்? யார் தெரியுமா? என் கூட பிறந்த ஒரே அண்ணன் மூர்த்தி. ஏதோ கொஞ்சம் பணத்தை கையாளர் செய்தார். இவர் 5 வருஷம் ஜெயில தள்ளி இவர் குடும்பமே தற்கொலை செஞ்சுக்க காரணமா இருந்தவன் இதே சோமசுந்தரம் தான். அது மட்டுமல்ல, பழிக்கு பழி வாங்க இவனுடைய மகனை எங்க அண்ணன் கடத்த போனார். அப்போ இவரை துப்பாக்கியால சுட்டு கொன்னது இதே சோமசுந்தரத்துடைய ஆளுங்கதான். இப்ப புரியாத ஆத்திரத்துக்கு காரணம். நேரம் ஆயிடுச்சு, நான் சோமசுந்தரம் ஆபீஸுக்கு போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன். நான் மேனேஜர் கிட்ட போய் கை நிறைய பணம் வாங்கிட்டு வரேன். சீக்கிரமா வாடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓ, நீயா? நீங்களா புது மேனேஜர்? ஏன் சந்தேகமா இருக்கா? மேனேஜர் நானே தான். என்ன விஷயம்? வேலை ஏதாவது வேணுமா? ஐ அம் சோ சாரி, நோ வேக்கன்சி.